எல்லாருக்கும் வணக்கம்மா. இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எங்கள் மாமனார் எங்கள் மாமியாரெல்லாம் சுலோனில் இருந்தாங்க. அப்போ மைதா மாவில் தேங்காயெல்லாம் போட்டு சுலோன் ரொட்டின்னு சொல்லிட்டு சுலோனில் ரொட்டி செய்வாங்களாம். எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப அது பிடிக்கும். ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தார் செய்யணுன்ட்டு. இன்றைக்கி நாங்கள் பண்ணுறோம் பாருங்கள். எங்கள் மாமியார் தேங்காய் ரொட்டி எப்போ செஞ்சாலும் தொட்டு சாப்பிட்றதுக்கு சம்பல் செய்வாங்களாம். இப்போ அந்த ரொட்டியும் அந்த சம்பலும் இப்போ செஞ்சு காட்ட போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போம்மா ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் பாருங்கள். இது சின்னதாக இருக்கல ஒரு தேங்காய் எடுத்துக்கிட்டேன் நான். 1/2 கிலோ மாவு போட போகிறோம். தேங்காய் ரொம்ப சின்னது தான், அதனால தான் எடுத்துக்கிட்டேன். பெருசாக இருந்தால் 1/2 மூடி எடுத்துக்கோங்க. இப்போ திருவிக்கலாம் நல்லா. பாருங்கம்மா, தேங்காய் திருவி எடுத்தாச்சு. இந்த ரொட்டிக்கு தேங்காய் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். வேறு எதுவும் போட போகிறதில்ல. நம்ம சர்க்கரை இந்த மாதிரி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, தேங்காய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். இதில் பாதி முக்கால்வாசி போட்டுக்கலாம். ஏன்னா ஜாஸ்தி இருக்கும், 1/2 கிலோவுக்கு 3/4 போட்டுக்கலாம். இதை எடுத்து வச்சுக்கிறேன் நான். சம்பளம் அரைக்கணும்ல, அதுக்கு எடுத்து வச்சுக்கிறேன். 1/2 கிலோ மாவு கொட்டியிருக்கிறேன் நான் பிசைகிறதுக்கு. பாருங்கம்மா, இந்த மாவுக்கு தேவையான தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன்ல, அதை சேர்த்துக்கலாம். இந்த மைதா மாவுக்குமா தேவையான உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போடுறேன். ஏன்னா சம்பல் அரைப்போம், அதில் வேறு உப்பு இருக்கும். நிறையா போட்டோம்னா கரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் இருந்தால் போதும். 1 ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் தூள் உப்பு, அவ்வளோதான். இதே போதும். சம்பல் தொட்டு சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். பாருங்கம்மா, 1/4 ஸ்பூன் சோடா மாவு, இட்லி சோடா போடுவோம்ல அந்த மாவு, அதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கம்மா, 1 டீஸ்பூன் அளவு நம்ம சமைக்கிற எண்ணெயை ஊற்றிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற எண்ணெயை கலந்துக்கங்க. 1 ஸ்பூன், ரொம்ப இல்லை, போதும். இதெல்லாம் அப்படியே ஒரு பெரட்டிக்கலாமா. ஒரு பெசர் அப்படியே எல்லாம் ஒன்றா சேர்த்து கரெக்டாக பிசைஞ்சாச்சு. தண்ணி அப்படியே தெளிச்சிக்கலாமா. பிசைஞ்சு சப்பாத்தி மாவு மாதிரி தான் பிசைய போகிறோம். நம்ம பார்த்து தண்ணி ஊற்றிக்கலாம். பிசைஞ்சு பார்த்துக்கலாம். நல்ல வாசமாக இருக்குது. தேங்காய் போட்டு மைதா மாவில் இப்படி தேங்காய் வாசம் கமன்னு வருது. பாருங்கம்மா, மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது. கையெல்லாம் ஒட்டாமல், பாத்திரத்துலையும் ஒட்டலை. அழகாக உருண்டு வந்துடுச்சு. சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி இருக்கணும், பந்து மாதிரி அழகாக. பாருங்கள், சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடுவோம் மூடி. இது ஊறுறதுக்குள்ளே நம்ம சம்பல் ரெடி பண்ணிக்குவோம். சம்பல்னால் சட்னி தொட்டு சாப்பிடுவோம்ல, அது மாதிரி, அதுதான் சம்பல்னு சொல்லுவோம். சம்பல் நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவு நான் தேங்காய் எடுத்துக்கிறேன். பாருங்கள், அது கூட 5-6 சின்ன வெங்காயம், ஒரு புளியாங்கொட்டை பெருசு புளி, ஒரு 5 காஞ்ச மிளகாய். பாருங்கள், இந்த சம்பலுக்கு தேவையான அளவு உப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளவும் போட மாட்டேன், கொஞ்சம் தேவையான அளவு மட்டும் எடுத்து அம்மியில் அரைக்கும் போது வச்சுக்கிறேன். பாருங்கள், அம்மியில் அரைச்சா தான் டேஸ்ட்டு, அந்த சம்பலுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். அம்மியில் ஒரு சிலருக்கு அரைக்க முடியாது, மிக்சிலையும் அரைச்சிக்கலாம். நான் இப்போ சம்பளை அரைச்சி காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். பாருங்கம்மா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த 5 காஞ்ச மிளகாய், ஒரு இந்த புளி கொஞ்சோண்டு இருக்குல்ல, அதை சேர்த்து வச்சு அரைச்சிக்கலாம். தண்ணி ஜாஸ்தி ஊற்றாமல் லைட்டாக தெளிச்சுக்கோங்க. கெட்டியாக தான் இருக்கும். அப்படியே எவ்வளோ தான் மிக்சியில் அரைச்சி சாப்பிட்டாலும் கையில் அம்மியில் அரைக்கிற மாதிரி இருக்காது. பாருங்கம்மா, மிளகாய் திப்பியாக இருக்கு, குறன்னு. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நெய்ஸாக அரைக்கக்கூடாது, இப்படி குறன்னு அரைச்சிக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டே இருக்குது சொதிக்கு. போதும், அவ்வளோதான். பாருங்கள், அம்மியில் அப்படி குறன்னு தோலெல்லாம் ஒட்டியிருக்கு பாருங்கள். இப்போ தேங்காய் வச்சுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றக்கூடாது, இதிலே அரைச்சிக்கலாம். கொஞ்சம் உப்பு வச்சு அரைச்சோம்னா கரெக்டாகிடும். சொதிக்கு தேவையான உப்பு பாருங்கள். அவ்வளோதான். ஸ்பூனில் இதுதான் அடிக்கடி செய்வாங்களாம், சொல்லுவாங்க. இங்கேயும் செஞ்சு சாப்பிட்ருக்காங்க, நல்லா இருக்கும். எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இப்படி அம்மியோடு சேர்த்து அரைக்கும் போது அப்படி பாருங்கள் மசிஞ்சு வருதா, தெரியுதா பாருங்கள். இதுதான் அந்த பால்லாம் வெளியே வரும், தேங்காய் இருக்க பால். மிக்ஸில் அடித்து அந்த மாதிரி வராது. பாருங்கம்மா,
தேங்காய் வந்து திரி அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இது மேலே வச்சு வெங்காயம் அரைக்கணும். இப்போ காட்டுறேன் பாருங்க. எல்லாம் சேர்த்து ஒரு அரைச்சிக்கணும். அப்படியே 1 2 அப்படியே. அவ்வளோதான். வாசம் வருது பாருங்க. சின்ன வெங்காயம் வச்சா அரைச்சோன்னே செமையாக இருக்கு. இப்போ பாருங்கம்மா, அரைச்சாச்சு. சம்பல் பாருங்கள், சூப்பராக அரைப்பட்டுருச்சு. இந்த மாதிரி தான் திரியாக இருக்கணும். இப்போ வலிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் வேலை தான், ஜாஸ்தியெலாம் அரைக்கல நம்ம. சம்பல் பாருங்கம்மா, ரெடி ஆயிடுச்சு. வலிச்சு எடுத்துக்கலாம். சூப்பராக இருந்துச்சு பாருங்க. நல்ல வாசமாக இருக்குது. அட்டகாசமான சம்பல் ரெடி. சூப்பராக வந்துருச்சு, அழகா. இப்போ பாருங்கம்மா, சம்பல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ரொட்டி சுடலாம் வாங்க. பாருங்கம்மா, மாவு பிணைஞ்சி வச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஊறிச்சு பாருங்கள், சூப்பராக. திரும்ப ஒரு தடவை ஒரு லைட்டாக ஒரு பெசரிக்கலாம். அப்படியே, அப்போ தான் எடுக்க ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நமக்கு எவ்வளோ பெருசு உருண்டை தேவையோமா அவ்வளோ பெருசு நம்ம உருட்டி எல்லாத்தையும் வச்சுக்குவோம். பாருங்கள், சூப்பராக. சின்ன சின்னதாகவும் போடலாம், பெருசாகவும் போடலாம். நம்மளோட இஷ்டம்தான். ரொம்ப உருட்டுனா தேவையில்லை. ரொட்டி தானே, சப்பாத்தியில் தேய்க்கல. அப்படியே தோசைகளே தட்ட போகிறோம். எல்லாம் பாருங்கம்மா, நம்ம எவ்வளோ பெருசு தேவையோ அவ்வளோ பெருசு உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போம்மா இந்த ரொட்டியை தட்டி தோசைக்கல்ல போட்டுடலாம். இப்போ பாருங்கம்மா, நான் ஒரு இலை வச்சுருக்கேன் ரொட்டி தட்டுறதுக்கு. இப்போ வந்து இலை இல்லைன்னா, வீட்டில் இலை இல்லைன்னா பிளாஸ்டிக் பேப்பர் எண்ணெய் வாங்குவோம் பார்த்தீங்களா, அந்த பேப்பரை கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் தடவி நம்ம ரொட்டி தட்டலாம். அவ்வளோதான். சூப்பராக ரொட்டி தட்டுவோம் பாருங்க. அது பாருங்கம்மா, சிலோன் ரொட்டி செமையாக அழகாக ஊறி இருக்கு மாவு. இது தட்டுறது வந்து ரொம்ப மெலிசை தட்டக்கூடாது, கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றது நல்லாயிருக்கும், பிக்கிறதுக்கும் அந்த சாஃப்டாக வரும். இப்போ போதும். இதை எடுத்து தோசைக்கல்ல போட்டுக்கலாம். இது தோசைக்கல்ல வந்து லைட்டாக எண்ணெய் ஜாஸ்தி வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக அப்படியே. ஒன்றும் பயம் இல்லாத இப்படியே அப்படியே எடுங்க. தோசைக்கல்ல அப்படியே வச்சிடலாம். பெருசாகவும் போட்டுக்கோங்க, சின்னதாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இதுலேயே 2 3 கூட போட்டுக்கலாம். அவ்வளோதான். சிலோன் ரொட்டி நல்லா மெத்துன்னு இருக்கு பாருங்க. சூப்பராக சுடுது, மெத்துன்னு இருக்கு பாருங்க, அழகா. அனல் சிம்மில் வச்சுக்கணும், அப்போ தான் உள்ளேலாம் நல்லா வேகும். தேங்காய் இருக்கு இல்லையா, ஆனால் நல்லா வெந்து நல்லா பொசுன்னு இருக்கும். இப்போ எடுத்துடலாம். 2 பக்கம் நல்லா வெந்துருச்சு பாருங்கம்மா. 2 பக்கம் நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். எங்கள் மாமியார் செஞ்ச அருமையான சிலோன் ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரியே டேஸ்டான சம்பலும் ரெடி ஆயிடுச்சு. இது 2மே நல்ல டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது எப்படி இருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கம்மா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.